ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தலாம். புளி, மீனை அலசிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கடலெண்ணெய், மிளகாத்தூள், மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெந்தயம், தேங்காய். இந்த சாமான்லாம் வச்சு மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் காஞ்சு வரட்டும். ஆயில் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் வெடித்து பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் 2, அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி வெங்காயம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்குவோம்.
மசாலாலாம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்குவோம், அதாவது தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடுவோம். இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா தடவிடலாம். அதுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மிளகா பொடி போட்டுக்குவோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு இது மட்டும் போதும். சேர்த்து பிணைஞ்சிக்குவோம். மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவை எடுத்துக்குவோம். இப்போ மீன் எடுத்து மீன் மேலே அந்த மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எங்கும் படுற மாதிரி மீனுக்குள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். மீனில் மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, அதை பார்க்கலாம் கொதிச்சிருச்சா என்னென்னு. குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதில் அரை மூடி தேங்காவை எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதை நல்லா மைய அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா திருவி மைய அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துக்குவோம். தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுவோம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் குழம்பு சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்து சுண்டி வந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம். நல்லா தனித்தனியாக மீன் எடுத்து குழம்புல போட்டுக்குவோம். நல்லா கரண்டி போட்டு குழம்புக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு மீன் கிண்டி விடுவோம்.
இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீன் வேகிற அளவுக்கு மட்டும் குழம்ப கொதிக்க விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மீன்லாம் வெந்து குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்குது, சாப்பிடும் போல் தோணுது. பாருங்கள், செம்மையாக மீன் வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி இறக்கி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும் மீன் எல்லாம். அப்போ சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் வறுத்துக்கலாம். அதுக்கு கடாய் எடுத்து வச்சு கடாய் காய்ஞ்சதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்குது. அதில் மீன் ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்குவோம். மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ கருவேப்பிலை கொத்து 2 எடுத்து மேலே வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அந்த மீனுக்குள்ளே இறங்கும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுவோம். மீன் வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் மீன் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்துக்கலாம். மீன் குழம்பும் ரெடி, செம்மையாக இருக்குது. மீன் வறுவலும் ரெடி, சாதமும் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.